நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 10/2/2024க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 27ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 9:30 10:30. ராகு காலம் 9:10:30, குளிகை 6:7:30, யமகண்டம் 1:30 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 4:34 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:23 வரை திருவோணம், பின்பு இரவு 10:53 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் இன்று அதிகாலை 12:23 வரை மரண யோகம், பின்பு இரவு 10:53 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம். மேஷம் ராசினியர்கள். என்ற தீவிர தெய்வ பக்தி உங்களுக்கு உருவாக கொடுங்க. காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிரமங்கள் ஓரளவு தவிர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கையும் அமைந்துவிட கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. அன்னையின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அதிக முயற்சி எடுத்து முன்னேற முயலுங்கள். வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கின்றது. முக்கியமாக நீர்நிலைகளில் கவனமுடன் செயல்படுங்கள். என்று தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி நடந்தாலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்புவதில் தாமதம் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். போட்டிகளும் கொஞ்சம் தலை தூக்கும். எதிரிகள் தவிடுபொடி ஆகக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக வேலை பலுவால் உடல் சோர்வடைவார்கள். குடும்பத்தில் இறுக்கமான சூழ்நிலை ஏற்பட்ட பின்னர் சரியாகுங்க. மனசுக்குள் இருப்பதை வெளியில் சொல்லாமல் செய்கையில் காட்டுவார்கள். என்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் நிர்வகிப்பீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. சுமூகமான உறவு நீடிக்கும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் கவனம் இருப்பது மட்டும் நல்லது. என்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. என்ன ஒன்று விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்ற காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படையும் முன்னேற்றமடையும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். பெருந்தன்மையுடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். எதற்கும் கவலை மட்டுப்படாதீர்கள். பரணி கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடையக்கூடும். மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். காலையில நீங்க சில விஷயங்களை முன்கூட்டியே திட்டமிடுதல் நல்லது. எதிலும் அவசரப்பட வேண்டாம். பணிகளை விரைந்து முடிக்க முடியும் பார்த்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை என்று ஓரளவு யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் சிக்கல் ஏற்பட கொடுங்க. கொஞ்சம் குழப்பத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பணிகளை மேற்கொள்வது சிறப்பு. அன்றாட பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மனம் என்று தைரியமாக இருக்க கொடுங்க. மாற்று கருத்துடையர் என்று மனம் மாறக்கூடும். பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தயவு செய்து என்று யோசித்து எதையும் செய்தால் முன்னேற்றம் உங்களை தேடி வரக்கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்ற அடுத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவீர்கள். ஆதரவு கரமும் நீட்டுவீர்கள். அன்பை பரிமாறிக்கொண்டு வாழ்க்கையை பலமாக்கிக் கொள்வீர்கள். சிந்தனை ஒருநிலைப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு காய் நகர்த்தி வெற்றி வகை சூடிப்பீர்கள். இன்று உங்களுடைய பொருளாதாரம் சீராக உயரக் கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். சிரமங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்துவிடக் கொடுங்க. புதிய உறவுகள் இன்று மேம்பட கொடுங்க. இந்த நாள் திட்டமிட்ட பணிகளில் வெற்றி இருக்கும். தீவிர தெய்வ பக்தியால் மனம் நிம்மதி கூடும். புத்திர பாக்கியமும் இன்றி ஏற்பட கொடுங்க. இறை அருளும் மிகுந்து காணப்படக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல திருப்பங்களும் ஏற்படக்கூடும். புனித பயணங்களை மேற்கொள்வதற்கான திட்டம் தீட்டுவீர்கள்.
என்று பயணங்கள் ஓரளவு சாதகமான பலனையே கொடுக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டமும் கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக தெய்வ பக்தி கூடிவிடும். தொழில் வியாபாரமும் சிறப்பாக நடக்குங்க. பழைய பாக்கிகள் எப்படி வசூலாகிவிடும். எதிர்பார்த்த கடன் உதவியும் கிடைக்க கொடுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ள முடியுங்க. என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைந்து மன மகிழ்ச்சி அடையக்கூடும். பெண்கள் இன்று நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் திட்டமிட்ட பணிகளில் வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கே செல்லும். கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வி தவிர வேறு எதிலும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டாம். படிப்பது ஒன்று மட்டுமே குறிக்கோளாக வைத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது சிறப்பு. கண்டிப்பாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பது சிறப்புங்க. அதேபோல் மாணவர்கள் உயர்கல்விக்காக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியும். தொழில்நுட்ப முடிவுகளை தெளிவாக எடுக்க பாருங்கள். அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இந்த நாள் கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மனம் ஓரளவு நிம்மதி அடையக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான உறவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு எதிலும் ஈடுபடுங்கள். மன அழுத்தம் ஏற்பட்டு பின்னர் சரியாக்குங்க. திறமையால் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. இந்த நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொண்டு வெற்றி பாகை சூடுவீர்கள். ரோகிணி இனி வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. என்று மனம் மகிழ்ச்சி அடையக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதியும் ஏற்படக்கூடும். பிரச்சனை இருந்து விடுபடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்கள் கையில் இருக்கின்றது. மிருக சிரிஷம் தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கக்கூடும். மாற்றங்கள் ஓரளவு ஏற்படக்கூடுங்க. ஏற்றம் மிகுந்த நாளாகவும் இருக்கக்கூடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். எது சரி எது தவறு என்ற திட்டமிடல் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. புதிய உறவுகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு மாற்று கருத்துடைய ஒரு மனம் மாறக்கூடுங்க. சிந்தனை பலம் பெருகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று எந்த ஒரு காரியத்தையும் நீங்க யோசித்து செய்ய வேண்டியிருக்கும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சூழ்நிலை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியிருக்கும். அவசர முடிவுகள் எடுப்பதை தயவு செய்து நீங்க தவிர்த்து விட வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவதும் சிந்தித்து செயல்படுவதும் வெற்றிக்கு வழிவகுக்குங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்க கொடுங்க. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் மட்டும்தான் தேவையில்லாத குழப்பம் அடைவீர்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. எதற்கும் பயப்பட வேண்டாம். நிம்மதியுடன் இருக்க பாருங்கள். நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளை நீங்க கொஞ்சம் விட்டு பிடிப்பதும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க. அரசாங்க பணியில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் காதில் கேட்க கொடுங்க. புதிய வேலை வாய்ப்புகள் பற்றிய செய்திகள் வரக்கூடும். அனுகூலமான நல்ல பலனும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். என்ன ஒன்று பொறுமை வேண்டும். இனிய திருப்பங்கள் ஏற்படுவதற்கு அமைதி வேண்டும். என்று நீங்கள் சில விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டியிருக்கும். காரியங்கள் ஓரளவே சாதகமாக நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மருத்துவம் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் இருக்கும். ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். எதிலும் எச்சரிக்கை இருந்தால் முன்னேற்றம் இருக்குங்க. அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். உங்களை சார்ந்தவரை உங்களை தவறாக நினைக்கலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வதும் எதையும் யோசித்து செயல்படுத்துவதும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். கண்டிப்பாக அவசர முடிவுகளையும் அலட்சியமும் காட்ட வேண்டாம். என்று பெண்கள் யோசித்து முடிவெடுங்கள். அவசரம் காட்ட வேண்டாம். குழப்பத்திற்கு ஆளாக வேண்டாம். சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை வேண்டும். என்று காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கூடுங்க. என்று காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன குழப்பம் இருந்தாலும் மாறும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். விட்டு பிடியுங்கள். என்று மாணவர்கள் குழப்பம் அடைய வேண்டாம். சக நண்பர்களை அனுசரித்து செல்லுங்கள்.
பாடங்களில் உள்ள சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று எதிலும் குழப்பம் அடையக்கூடாதுங்க. கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று சுறுசுறுப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். செல்வபோக வாழ்க்கையை இன்று அமைத்துக் கொள்வீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்கள் வெற்றியடைய கொடுங்க. கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். யோகமான நல்ல பலன் தேடி வரக்கூடும். பொறுமை இருந்தால் எதிலும் வெற்றி பெற முடியும். திருவாதிரை. தந்தையுடன் வாக்குவாதம் வேண்டாம். தாயாரை கோபித்துக் கொள்ள வேண்டாம். எந்த ஒரு முடிவுகளையும் தெளிவாக எடுக்க பாருங்கள். எதிலும் குழப்பம் அடையாதீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சந்திராஷ்ட முடிமுறை பொறுமை காப்பது ரொம்ப நல்லது. புனர்பூசம். எதிலும் அவசரப்பட வேண்டாம். காரியங்களை யோசித்து செய்வதே மிக சிறப்புங்க. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுத்து விடாதீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அவசரங்கள் எதிலும் வேண்டாம். மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. மனப்பதட்டம் இல்லாமல் இருந்தாலே பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கடகம் ராசினியர்கள் இன்று முக்கியமான பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். தயவு செய்து இன்று நீங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம். முழு முயற்சியுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இன்று திட்டங்கள் ஓரளவு தீட்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அடுத்த ஒரு விஷயத்தில் தயவு செய்து தலையிடாதீர்கள். யாரிடமும் முன்கோபம் மட்டும் படாதீர்கள். உங்களால கண்டிப்பாக எல்லாம் முடியுங்க. எல்லா வகையிலும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. வீண் வம்பு வழப்புக்கு செல்லாமல் இருப்பதே சிறப்பு. பெண்கள் இன்று வீண் வரைய செலவுகள் செய்வீர்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை குறைத்து விட்டால் அத்தியாவசிய பொருட்களை மட்டும் வாங்க வேண்டும். இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் ஏற்படும். ஆனால் பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். வாடிக்கையாளரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்கும். வியாபார தளத்திற்காக புதிதாக இடம் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமையை நீங்க ஏற்க வேண்டியிருக்குங்க. மேல் அதிகாரியிடம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது. பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பெண்கள் என்று கூடுமானவரை முயற்சி மேற்கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கும். என்ன ஒன்று சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து செல்லக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். காதல் போன்ற விஷயங்கள் அவசரப்பட வேண்டாம். முடிவுகளை பின்னொரு நாளில் எடுப்பது நல்லது. இப்போதைக்கு விட்டு பிடியுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் பொறுமை கடைபிடிப்பதும் பெற்றோருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பதும் ரொம்ப சிறப்பு. ஆசிரியர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். வருகின்ற தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். இப்போதிலிருந்தே முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விடலாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று அடுத்தவர்களுக்கு மதிப்பு கொடுப்பது ரொம்ப நல்லது. பேச்சுக்களை குறைத்துக் கொண்டு பேசுவது மிக நல்லது. யாருடனும் நீங்க வீண் வம்பு வழக்குக்கு செல்லாமல் இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களை சீராக்கிக் கொள்ள வேண்டும். வீண் பெரிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூசம். இன்று குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மனப்பதட்டம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. முன்பின் தெரியாத நபரிடம் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்படுங்க. சில பணிகளை எச்சரிக்கையுடன் செய்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. ஆயில்யம். திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். பெரிய முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. கூடுதலாகவே இன்று பண வரவு கிடைக்க கொடுங்க. உபரி பண வருமானத்திற்கும் வழி அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைய கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுவார்கள். நீங்களும் சிரமமின்றி காரியங்களை அற்புதமாகவே செய்து முடிப்பீர்கள். இன்று பிரச்சனைகளிலிருந்து ஓரளவு விடுபடுவீர்கள். அற்புதமாக எதிரும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பொன் முறுவல் சிரிப்புடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. அடுத்தவரிடம் உரையாடும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். நேர்மையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இருக்கக்கூடும்.
மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவதும் கோபம் இல்லாமல் பேசுவதும் நல்லது. உறவுகளுக்குள் குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகாரியிடம் பணிவாக நடந்தால் பணியிடத்தில் சாதகமான சூழல் உருவாகும். இன்று குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூட்டுங்க. கணவர் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் எடுத்துக் கொள்வது மிக நல்லது. உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்பொழுது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது முக்கியம். புதிய வேலைக்கான முயற்சிகளில் சாதகமான போக்கு ஏற்படக்கூடுங்க. கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடுங்க. சிம்ம ராசினியர்கள் பெரும்பாலும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை பெற்றவர்களாக இருக்கக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களை இன்று பெறுவீர்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குடும்பத்திடம் கலந்து பேசி எடுங்கள். அது உங்களுக்கு மென்மேலும் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இன்று காணப்படுவீர்கள். ஓரளவு ஓய்வாக இருப்பதற்கும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. நல்ல திட்டங்கள் என்று ஒதுக்கி கொடுங்க. காதலை பொறுத்தவரை கவனமாக இருங்கள். இப்போதைக்கு முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். அவசர முடிவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கொஞ்சம் பொறுத்துக்கொண்டு பொறுமையாக செயல்படுவது ரொம்ப நல்லது. காதலுக்காக நீங்க தயவு செய்து அலட்சியமும் காட்ட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அபாரமாக எதிலும் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பொன்முறுவல் சிரிப்புடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் கனவுகள் மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். திறமையால் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவில் எடுப்பீர்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. புதிய உறவுகள் இன்று மேம்படக்கூடும். இந்த நாள் கருத்துக்களை பரிமாறும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கூடுங்க. பூரம் நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். கையில் ஓரளவு காசு பணம் இருக்கக்கூடும். என்ன ஒன்று மருத்துவ செலவுகள் கொஞ்சம் நாளாக இருந்து கொண்டே இருக்குங்க. அதனை மட்டும் சரியான முறையில் அணுகி வெற்றி பெறுவது நல்லது. கண்டிப்பாக பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்க கூடுங்க. பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்தேறக்கூடும். உத்திரம் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. மிகவும் பெருந்தன்மையுடனும் நடந்து கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க திட்டமிட்டு பணிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். மனம் மகிழுங்க. திறமையால் வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு பூர்த்தியாக கொடுங்க. கன்னி ராசினியர்கள் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவனமாக இன்று பணிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். ஒரு நல்ல மனசுக்கு இன்று கண்டிப்பாக நன்மைகள் நடைபெற கொடுங்க. வாழ்க்கை தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாக கூட்டும். நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு நல்லபடியாக அமைந்துவிட கூட்டும். பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. இந்த நாள் ஆரோக்கியம் மேம்படும். அனுகூலமான நல்ல நாளாக இருக்கக்கூடும். தனவரவும் சீராக இருக்கக்கூடும். முக்கியமாக பெண்களுக்கு இந்த நாள் எதிர்பார்த்த விஷயங்களில் நல்ல லாபம் கிடைக்குங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. மருத்துவர்கள் கைவிட்ட கேஸ் கூட மீண்டும் இன்று துள்ளி குதித்து எழக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. பயப்பட வேண்டாம். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் வருகை அதனால் நன்மையும் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் ஒரு பக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் அறிவுத்திறனை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆனால் அவருடைய உடல்நலத்தில் மட்டும் அக்கறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. பயணங்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். முயற்சிகள் ஓரளவு நல்ல பலனையே கொடுக்குங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். மேல் அதிகாரிகளின் உதவியும் ஆலோசனையும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்று கிடைக்க கொடுங்க. இன்று பெண்கள் கவனமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கவன சிதறல்கள் இல்லாமல் இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம்தான். அது மட்டுமில்லை, காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பதும் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வதும் நல்லது. பிள்ளைகளால் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்களாகவே மனக்குழப்பம் அடைவீர்கள். காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணமும் இருக்க கொடுங்க. விட்டுப்பிடியுங்கள், எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
இந்த நாள் நீங்க மன அமைதியுடன் கொண்டாடுவது மிக நல்லது. அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். தீவிர தெய்வ பக்தி உங்களுக்கு உண்டாகக்கூடும். கனவுகளும் ஒரு பக்கம் நனவாகக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் அடைவீர்கள். சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுவது மிக நல்லது. அவசர முடிவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். அது ரொம்ப முக்கியம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாடு யோகம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. அஸ்தம். இந்த நாள் கனவுகள் ஒரு பக்கம் நனவாகக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். உடல் ஆரோக்கியம் இன்றி மேம்படக்கூடும். சுய தொழிலில் ஓரளவு லாபம் கிடைக்குங்க. பயணங்கள் மூலம் நன்மை ஏற்பட கொடுங்க. இன்று கூடுதலாகவே பண வரவு கிடைக்க கொடுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடும். அடுத்தவரிடம் கொஞ்சம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றவரிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த நாளை நீங்க பொறுமையுடன் கடத்துங்கள். சித்திரை. முன் கோபப்பட வேண்டாம். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இதமான சூழல் குடும்பத்தில் ஏற்படக்கூடும். அறிவுத்திறனும் இன்று அதிகரிக்க கொடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. இந்த நாள் இனிய கனவுகள் மேம்படும். முயற்சிகளும் நல்ல பலனை கொடுக்கும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. லாபம் உங்களுக்கு சீராக வருக கொடுங்க. துலாம் ராசினியர்கள் என்று எதிலும் திறமையை நிரூபித்து வெற்றி பாகை சூடக்கூடிய நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். அது மட்டுமில்லை, பாக்கிய விருத்தி ஏற்படும் சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து இழுக்க முடியும். செல்வ நிலையில் சீரான முன்னேற்றம் இருக்குங்க. அரசால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க கொடுங்க. பல வகைகளில் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். மனைவியிடமும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். குறிக்கோளற்ற பயணங்கள் அதன் மூலம் அலைச்சலும் உடல்நல கேடும் ஏற்படும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். தவிர்க்க பாருங்கள். திட்டமிட்டு எதையும் செய்தால் வெற்றி இருக்குங்க. மனசுக்குள் வீண் கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். பால்ய நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அடுத்தவரை நம்பி எதையும் ஒப்படைப்பதை நீங்க தவிர்த்து விடுங்கள். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் நல்ல பலனை கொடுக்கும். என்று பெண்கள் சாதுரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சாமர்த்தியமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். என்று பெண்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் அடையக்கூடும். பெண்கள் இந்த நாளை அற்புதமாக கொண்டாடி மகிழ முடியுங்க. என்று காதலில் நீங்க பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் கண்டிப்பாக நீங்க ஜெயிக்க முடியும். சந்தேக பார்வை வேண்டாம். என்று மாணவர்களுக்கு புதிய விஷயங்கள்ல நாட்டம் செல்லும். முன்னேற்றமான வாழ்க்கை அமையும். கல்வி மீது அக்கறை இருக்கும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். வருகின்ற தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். முயற்சி செய்தாலே போதுமானது. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று உங்களுடைய செல்வ நிலை சீராக உயருங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். சுமூகமான உறவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் மூலம் நல்லது நடைபெற கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. என்று முன்னேற்றமான வாழ்க்கை உங்களுக்கு அமைகின்றது. இந்த நாள் உங்களுடைய பொருளாதாரம் சீராக உயரும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தி வெற்றி பாகை சூடுவீர்கள். சுவாதி. குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். அன்பை பரிமாறிக் கொள்வீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வீர்கள். சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்வீர்கள். செல்வ நிலை சீராக உயரும். என்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கை கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்க கூடும். இறை அருள் மிகுந்து காணப்படக்கூடும். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கெட்ட கொடுங்க. விசாகம். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்கள் வெற்றியடையக்கூடும். குடும்ப உறவுகள் இன்று மேலோங்கி விட கொடுங்க. முன்னேற்றமான வாழ்க்கை இன்று அமைந்து விட கொடுங்க. இன்று உங்களுடைய பொருளாதாரம் சீராக உயரும். கவலைப்பட வேண்டாம். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. பெருந்தன்மை மிக்க நாளாக இந்த நாள் இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று யாரையும் நீங்க தயவு செய்து குறைத்து மதிப்பிட வேண்டாம். மற்றவரை கேலி கிண்டல் பேச்சுகளுக்கும் உள்ளாக்க வேண்டாம். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால் பொறுத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக இருங்கள்.
சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இன்பம் பெருகுங்க. குடும்பத்துடன் சேர்ந்து நேரம் இன்று செலவு செய்வீர்கள். பெண்களின் சிநேகமும் மன மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சுபகாரிய கொண்டாட்டங்கள் நடைபெறக்கூடுங்க. நிறைவேறாத காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் வெளியில் சொல்ல முடியாத மனக்குறைகள் ஏற்பட்டாலும் சரியாக கொடுங்க. மாலை நேரம் மகிழ்ச்சியாகவே அமைந்துவிடக்கூடும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அவர்கள் எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்குங்க. விருப்பம் இல்லாமல் பயணம் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். வீண் மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். எதிலும் கவனம் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று பெண்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். நெடுங்காலமாக சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வரப்பிரசாதம் கிடைக்க கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். இன்று காதல் போன்ற தருணங்கள் சின்ன சின்ன குளறுபடிகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தினாலும் வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கின்றது. காதலுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக சிறப்பான முறையில் நகர கொடுங்க. மாணவர்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்து விடக்கூடும். தொழில்நுட்ப கல்வியை கற்றுக்கொள்வது மிக நல்லது. மாணவர்கள் முயற்சி செய்தாலே வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். உடைய பொருளாதாரமும் இன்று சீராக உயர கொடுங்க. மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாற கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் வெற்றி ஏற்பட கொடுங்க. சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி நிம்மதி ஏற்பட கொடுங்க. அனுஷம் என்று எதையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை வெற்றிகரமாக எடுத்து செல்வீர்கள். குழப்பங்களை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். மன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முற்போக்கான சிந்தனை வெளிப்பட கொடுங்க. முடிவுல தெளிவாக எடுக்க பாருங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. நிம்மதியான உறக்கம் ஏற்பட கொடுங்க. நிலுவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். என்று கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். கேட்டை என்று மிகவும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் கண்டிப்பாக செயல்படுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி வாகை சூடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்க கொடுங்க. கற்பனை திறன் மிகுந்து காணப்பட கொடுங்க. சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. தனுசு ராசினியர்கள் கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் இப்பொழுது தீர்வு கிடைத்து விடக்கூடும். நிம்மதியான உறக்கத்திற்கு கண்டிப்பாக வழி அமைத்துக் கொள்ள முடியும். சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக் கொடுங்க. சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. மன திருப்பம் குழப்பம் எல்லாம் இன்று இருந்தாலும் நல்ல விஷயங்களை நீங்க எதிர்கொண்டால் வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கும். தன வரவும் மன திருப்தியும் ஏற்பட்டு மகிழும் நாளாகவும் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. சிலருக்கு புதிய பதவிகள் வாகனம் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எல்லா விதத்திலும் முன்னேற்றத்தையும் அமைத்துக் கொடுக்க முடியும். வாய்க்கு ருசியான உணவுகள் இன்று கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான சூழலை சரி கட்டி விடுவீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்தபடி பணிகள் முடியாமல் மன சங்கடத்திற்கு கொஞ்சம் ஆளாக வேண்டியிருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவரின் தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வதற்காகவே பாடுபடுவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகன்று நிம்மதி பிறக்கும். கவலைப்பட வேண்டாம். பெண்கள் இன்று ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். எல்லா வேலைகளையும் சீக்கிரமாக முடித்துவிட்டு ஓரளவு ஓய்வாக காணப்படுவீர்கள். பிள்ளைகள் பற்றிய கவலைகளும் பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்ற விஷயத்தில் ரொம்ப நீங்க ஆர்வமாக இருப்பீர்கள். கண்டிப்பாக உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. வேலை இல்லாத தவித்த இரவுகள் மாறி நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க. என்று காதல்ல சந்தேக பார்வை வேண்டாம். குழப்பம் அடைய வேண்டாம். முடிவுகளை கூட இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். விட்டு பிடிப்பதே சிறப்பு. என்று மாணவர்கள் எதிலும் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு என்று புத்துணர்ச்சி மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். மனப்பதட்டம் கொள்ளாதீர்கள், நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்க நல்ல மனசுக்கு நன்மைகள் நடைபெற கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைதி கூடும். பூர்வீக சொத்துக்களாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. எது சரி எது தவறு இருந்தால் சரியாக தெரிந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் எளிமையாக இருக்க கொடுங்க. போராடம் பயணங்கள் செல்வதற்கான சூழல் ஏற்படக்கூடும். மாற்று கருத்துடையர் இன்று மனம் மாறக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். அனைவரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க கொடுங்க. பொறுத்துக்கொண்டு பொறுமையாக இருந்து கொண்டு எதிலும் ஈடுபட்டால் நன்மைகள் நடைபெற கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி மிகுந்த நாளாக இருக்கும். நல்ல விதத்தில் அமைத்துக் கொள்ளுங்கள். உத்திராடம் கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான உறவு எல்லாவற்றையும் நீடிக்குங்க. நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் இன்று வரக்கூடுங்க. ஓரளவு நன்மைகள் நடைபெறும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. மகரம் ராசி நேயர்கள், இன்று நட்பு ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடும். நட்பால் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் வெற்றியும் ஏற்படக்கூடும். எல்லா விதத்திலும் ஏற்றம் தரக்கூடிய சூழலும் நிலவு கொடுங்க. இனிமையான மற்றும் சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக சாதித்துக் கொள்வீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படக்கூடுங்க. என்று கணவன் மனைவிக்கு இடையில் இணக்கமான போக்கு காண்பது கண்டிப்பாக நல்லது. எது மனசில் படுகின்றதோ பேசிவிடுங்கள். அது சிரமம் இல்லாமல் செல்லும். வீண் கவலைகளை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தையும் கெடுத்துக் கொள்ள வேண்டாம். எதிர்பாராத அலைச்சல் ஏற்பட்டுத்தான் சரியாகுங்க. எதையும் திட்டமிட்டு செய்வது நன்மையை கொடுக்கும். நிலவில் இருந்த பணம் கண்டிப்பாக வந்து சேரக்கூடும். நீண்ட நாட்களாக வாங்கப்பட்ட திட்டம் வாங்க வேண்டும் நினைத்த பொருளையும் வாங்க முடியுங்க. வாகனம் மற்றும் சொத்து மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். நன்மைகள் தீமைகள் என அறிந்து எதிலும் உங்களால சிறப்புடன் செயல்பட முடியுங்க. பெண்கள் யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ருசியான சமையல்களை உண்டு மகிழ்வீர்கள். இன்று முற்போக்கான சிந்தனை வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று தொழில்நுட்ப அறிவையும் கற்றுக்கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. மனசுக்கு பிடித்தமான இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. காதலை பொறுத்தவரைங்க திட்டமிட்டு எதிர்கொள்வதே நல்லது. காதலுக்காக முடிவுகள் பெரிதாக இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். விட்டு பிடிப்பதுதான் சிறப்பை ஏற்படுத்தும். காதலில் கொஞ்சம் நீங்க யதார்த்தமாக இருங்கள். இன்று மாணவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை எல்லாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நன்கு படிப்பது ரொம்ப சிறப்புங்க. படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது மிக சிறப்பு. மாணவர்கள் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். கொஞ்சம் யோசித்து சில பணிகளை மேற்கொண்டால் முன்னேற்றமும் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எதிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். எல்லா விதத்திலும் ஓரளவு ஏற்றம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு வெளிப்படக்கூடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். வீண் கவலைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பயப்பட வேண்டாம். மனதை எப்பொழுதும் போலவே அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். கவலைப்படாதீர்கள். திருவோணம் நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமையும். வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் சரியாக கூடும். வீடு வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடுங்க. ஆர்வமுடன் இன்று பணிகளை நீங்க செய்து முடிப்பீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். கோவில் குளங்களுக்கு சென்று மனதை இன்று மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ள முடியும். அவிட்டம் நல்ல எண்ணங்கள் இன்று மேம்படக்கூடுங்க. காரியங்கள் அற்புதமாகவே நடக்க கொடுங்க. நீண்ட நாட்களாக இழுத்துக் கொண்டிருந்த காரியம் சூடு பிடிக்க தொடங்கும். புதிய பொருள் சேர்க்கை வீட்டுக்கு தேவைப்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி பொங்கும். சகோதர சகோதரிகள் மூலம் உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகள் ஏற்பட்டாலும் சரியாக கொடுங்க. மாலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பம் ராசி நேயர்கள், இன்று கண்டிப்பாக எதிலும் முன்னேற்றம் இருக்கும். எல்லாவற்றிலும் முன்னேற்றம் இருக்கும். கடந்த கால உழைப்புக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. பெருந்தன்மையுடன் எதிலும் நீங்க ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுத்தால் கண்டிப்பாக போதுங்க. யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். உங்களுடைய பொருட்களை நீங்க கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. பயணங்களின் பொழுது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும்.
என்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது கடினம்தான். இருந்தாலும் முயன்று கொண்டே இருங்கள். கணவன் மனைவிக்கிடையே சின்னதாக கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் தான் சரியாக கூடும். உறவுகளிடம் அனுசரித்து செல்வதும் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்ள பாருங்கள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதலாகவே இன்று உழைக்க வேண்டியிருக்குங்க. சக நண்பர்கள், சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. உழைப்பால் கண்டிப்பாக உயர முடியுங்க. பெண்கள் இன்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். நிர்வாகத்தை மிக சிறப்புடன் கற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தையும் அற்புதமாக நிர்வகிப்பீர்கள். வேலை இல்லாமல் இருந்த பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். உடைய முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன் கண்டிப்பாக அமைய கொடுங்க. பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருங்கள். குழப்பம் இல்லாமல் இருங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று மாணவர்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். குழப்பமில்லாத வாழ்க்கை வாழ்வீர்கள். அது மட்டுமில்லை, கல்விக்காக முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் எல்லாம் இருக்குங்க. மாணவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி பெற முடியுங்க. வருகின்ற தேர்வில் கூட நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். முயலுங்கள். முடியாதது எதுவுமில்லை. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று முன் கோபப்படாமல் எதிலும் ஈடுபட வேண்டும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்கள் வெற்றி ஏற்பட கொடுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க கொடுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது முக்கியம். இந்த நாள் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. நன்மைகள் உங்களை கண்டிப்பாக தேடி வரக்கூடும். என்று மாற்று கருத்துடையோர் மனம் மாற கொடுங்க. அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி விட்டாலே பாதி பிரச்சனைகள் திறந்து விட கொடுங்க. சதயம். தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர்கள். தைரியமாக எதையும் அணுக பாருங்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகி விடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீணான வேலைகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டம் தயவு செய்து கொள்ளாதீர்கள். ஒரு நல்ல மனசுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கவலை மறந்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். போராட்டாத்தி. இனிய உறவுகள் மேம்படக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கு வரக்கூடிய கோபத்தை மட்டும் தவிர்த்து விட வேண்டுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது. நட்பால் உங்களுக்கு நன்மைகள் நடக்க கொடுங்க. இந்த நாள் உறவுகளால் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்ல கொடுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மேனும் ராசினியர்கள் இன்று மனோதைரியம் கண்டிப்பாக கூடிவிடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்துவிடக்கூடும். சுறுசுறுப்புடன் எழுந்திருச்சு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். கவனமாக நீங்க எதிலும் ஈடுபட்டால் வெற்றி சுலபமாக்கப்பட்டுவிடும். வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து விட்டால் இல்லத்தில் அமைதி நிலவ கொடுங்க. காரியங்கள் சிறப்புடன் கைகூட கடின உழைப்பும் ஒரு பக்கம் தேவைப்படும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. எடுத்த காரியத்தை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். சில பணிகள் தாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்க கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டம் அடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். வரவேண்டிய பிரச்சனைகளை நீங்க முன்கூட்டியே சரி செய்து விடுவீர்கள். மற்றவரின் பிரச்சனைகளுக்கும் வலிய சென்று உதவிகள் செய்வதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். விருப்பம் இல்லாத இடமாற்றம் ஏற்படுங்க. சிலருக்கு வீடு மாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்னும் சிலருக்கு வாகன மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனை ஏற்படக்கூடும். பெரியவர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். கடுமையான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். இல்லத்தில் கண்டிப்பாக அமைதி நிலவுங்க. மீனம் ராசினியர்களுக்கு தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். வீண் ஆசைகள் மனதிற்குள் தோன்றும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்கு. விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. விவசாய பொருட்களை கண்டிப்பாக நல்ல விலைக்கு விற்று திருப்பீர்கள். நிம்மதியான சொல்லையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதேபோல் இந்த நாள் மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெற முடியும். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெண்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடைபெற கொடுங்க. அதேபோல் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் சந்தான பாக்கியம் என்று கிட்ட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவுல மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கவலைப்பட வேண்டாம். எதிலும் நிம்மதியும் இருக்க கொடுங்க. என்று காதல் போன்ற விஷயங்களை மட்டும்
தெளிவாக முடிவெடுங்கள், குழப்பமடையாதீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுப்பதே சிறப்பு. சந்தேக பார்வை வேண்டாம். காதலை நீங்க விட்டு கொடுத்து செல்வதுதான் மிக சிறப்பாக இருக்கக்கூடும். என்று மாணவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். அது மட்டுமில்லை, வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இருக்கின்றது. மாணவர்கள் பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. என்று உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வரக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடும். புதிய விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாற்று கருத்துடன் இன்று மனம் மாறக்கூடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்க கூடுங்க. தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தியாக கூடுங்க. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. கூடுமானவரை இன்று சக நண்பர்களை அனுசரித்து செல்ல பாருங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். உத்திரட்டாதி. என்று பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்று சோதித்துக் கொள்வது நல்லது. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் வரக்கூடிய கோபத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். உறவுகளிடம் கொஞ்சம் நிதானித்து நீங்க பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். நட்பால் ஓரளவு கண்டிப்பாக நன்மைகள் நடைபெற கொடுங்க. கவலை மறந்து செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் மன சந்தோஷமும் ஒரு பக்கம் இருக்கின்றது. பணத்தை மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். ரேவதி. நண்பருடன் சேர்ந்து சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. பெரும் மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கவலை மறந்து எதிலும் நீங்க ஈடுபடுவீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றியை கொண்டாடுவீர்கள். அற்புதமாக காரியங்களில் உங்களால் ஈடுபட முடியுங்க. நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் சிரமங்கள் ஓரளவு தீர்க்கப்பட்டு நிம்மதியான உறக்கம் ஏற்பட கொடுங்க. நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியமும் கண்டிப்பாக கெட்ட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் மன மகிழ்ச்சி உண்டாகும். கவலை மறந்து செயல்படுங்கள். முன்னேற்றம் உங்களை தேடி வர கொடுங்க. மிகவும் நல்லது நடக்கும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.